இதோ உதவி. பெரியவர்களுக்கான பிரச்சனைகளில் குழந்தை முறைகளை பயன்படுத்த வேண்டாம். ஒரு குழந்தை ஏதாவது ஒன்றை விரும்பும் போது, உணவு, ஆறுதல், கவனம், குழந்தை அழுகிறது. அழுகை யாரோ உடனடி, இலவச உதவியே உருவாக்கவில்லை என்றால், குழந்தை அதன் உச்சக்குரலில் கத்துகிறது. இது பொதுவாக யாரோ விரும்பிய இலவச உதவியை வழங்க வைக்கிறது. மேலும் குழந்தை ஆழ்மனதில் நினைவில் கொள்கிறது. இதனால் இந்த இயற்கையான மற்றும் பெரும்பாலும் தேவையான குழந்தை உள்ளுணர்வு குழந்தை பருவத்தில் தொடர்கிறது. தர்க்கரீதியான வற்புறுத்தலை இன்னும் கற்றுக்கொள்ளாத இளம் குழந்தை தேவைகளுக்கு கவனம் திருப்புவதற்கான ஒரு வழிமுறையாக அழுவதை தொடர்ந்து பயன்படுத்துகிறது. மேலும் கோரிக்கை செய்வதற்கான ஒரு வழிமுறையாக கத்துவதை. பெற்றோர்கள் குழந்தையின் அழுகை மற்றும் கூச்சலுக்கு இணங்க பதிலளிப்பதன் மூலம் இந்த குழந்தை முறைகளின் ஆழ்மன நினைவை யாரோ மூலம் சுதந்திரமாக நிறைவேற்றுவதற்கான பயனுள்ள வழிமுறையாக வலுப்படுத்துகிறார்கள். அத்தகைய ஈடுபாடு கொண்ட குழந்தைகள் இளமை பருவத்தில் வளரும்போது அவர்களின் ஈகோ குழந்தை அழுகையை அனுமதிக்காது. எனவே அவர்கள் புகார் மற்றும் எதிர்ப்பை மாற்றுகிறார்கள். அவர்களின் அலறல் பொதுவாக கோரிக்கைகள் என்று குழுவாக கத்துவதற்கு மட்டுமே, அல்லது அவர்கள் பின்வாங்குதல் அல்லது சமூக விரோத செயல்கள் மூலம் மறுப்பால் அவதிப்படுவதை வெளிப்படுத்துகிறார்கள். மேலும் அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்தே பயிற்சி பெற்றவர்களாக வளர்கிறார்கள். முதலில் எதிர்பார்க்கப்பட்ட, பின்னர் பொறுத்துக் கொள்ளப்பட்ட குழந்தைத்தனமான இளம் பருவத்தினர் யாரோ ஒருவரிடமிருந்து உடனடி இலவச உதவியே கோருகிறார்கள். இது நமது தற்போதைய தலைமுறையை மட்டுமே கண்டிப்பதில்லை. இருப்பினும் நமது தற்போதைய தலைமுறை பெரியவர்களிடம் இந்த வகையான குழந்தைத்தனமான நடத்தைக்கு சில குறிப்பிடத்தக்க உதாரணங்களை உருவாக்கியுள்ளது. அதன் உள்ளுணர்வு தொடக்கத்தின் இயல்பால், நாகரிகத்தின் தொடக்கத்திலிருந்து ஒவ்வொரு தலைமுறையும் அழும் குழந்தையின் தேவைகளை சரியாக பூர்த்தி செய்வது, அவர்களின் குறைகளை தணிக்கவும், குழந்தைத்தனமான நடத்தையை பயன்படுத்துவதன் மூலம் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் முயன்ற இளம் பருவத்தினர் மற்றும் பெரியவர்களின் விகிதத்தை கொண்டுள்ளது. விளைவு என்ன? தனிநபர்களாக அவர்கள் ஒவ்வொரு தலைமுறையின் பிரச்சினை மக்களாக மாறுகிறார்கள். அவர்கள் சாதாரண சூழ்நிலைகளுக்கு கூட போதுமானதாக இல்லை அல்லது அவர்களின் மென்மையான ஈகோக்களுக்கு ஒவ்வொரு கற்பனையான அச்சுறுத்தலுக்கும் அவர்கள் பல விரும்பத்தகாத வழிகளில் அதிகமாக எதிர்வினையாற்றுகிறார்கள். இது அவர்களின் பெற்றோர்கள், பின்னர் அவர்களின் கூட்டாளிகள் மற்றும் எப்போதும் அவர்களே அவர்களின் வாழ்க்கையின் அடுத்தடுத்த கட்டங்களில் செல்ல மற்றும் அதிகமாக பாதுகாக்கப்படுகிறார்கள். குழுக்களாக அவர்கள் மக்கள் பிரச்சினைகளாக மாறுகிறார்கள். ஆக்ரோஷமான ஆர்ப்பாட்டக்காரர்கள், போர்க்குணமிக்க ஆர்ப்பாட்டக்காரர்கள், மறியல் புறக்கணிப்பாளர்கள் மற்றும் அழிவுகரமான இடையூறு செய்பவர்கள். இவை இளம் பருவத்தினர் மற்றும் பெரியவர்கள் குழந்தைத்தனமான நடத்தையின் வெளிப்பாடுகள். இந்த பிரச்சினைக்குரிய மக்கள் குழந்தைகளாக இருந்தபோது அவர்கள் கவனத்தை ஈர்க்கும் வழிமுறையாக அழுதனர், யாரோ பதிலளித்தனர். இந்த பிரச்சினைக்குரிய மக்கள் சிறு குழந்தைகளாக இருந்தபோது அவர்கள் கோருவதற்கான வழிமுறையாக கத்தினர், யாரோ பதிலளித்தனர். யாரோ கவனத்தையும் இலவச உதவியையும் வழங்குவதற்கான அவர்களின் பயனுள்ள வழிமுறையாக அவர்களின் ஆழ்மனதில் குழந்தைத்தனமான நடத்தை நிறுவப்பட்டது. அதனால் அவர்கள் இளமை பருவத்திலும் வயதுவந்த வாழ்க்கையிலும் அதைத் தொடர்ந்தனர். குழந்தைகள், இளம் பருவத்தினர் மற்றும் பெரியவர்கள் யாரோ கவனத்தையும் இலவச உதவியையும் வழங்குவதில் பயனுள்ளதாக இருக்கும் வரை குழந்தைத்தனமான நடத்தையை பயன்படுத்துவார்கள். சில சமயங்களில் வளரும் பல்வேறு கட்டங்களில் குழந்தைத்தனமான நடத்தையின் முறைகள் இலக்குகளை அடைவதில் இனி பயனுள்ளதாக இருக்காது என்பதை ஒவ்வொரு நபருக்கும் கற்பிக்க வேண்டாம். பின்னர் மக்கள் வயதுவந்தோர் பிரச்சினைகளில் குழந்தை முறைகளை பயன்படுத்துவதை நிறுத்துவார்கள். இயேசு ஒரு மனிதனாக மாறியபோது அவர் எல்லா குழந்தைத்தனமான விஷயங்களையும் ஒதுக்கி வைத்தார் என்று பைபிள் சொல்கிறது. அவர் எல்லா குழந்தைத்தனமான விஷயங்களையும் ஒதுக்கி வைத்தபோதுதான் இயேசு ஞானத்திலும் அந்தஸ்திலும் வளர்ந்தார்.
நாம் ஒவ்வொருவரும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நாம் முதிர்ச்சியடைந்த திறம்பட இலக்கை அடையும் பெரியவர்களாக மாறுவதற்கு முன்பு குழந்தைத்தனமான எல்லா விஷயங்களையும், குறிப்பாக குழந்தைத்தனமான நடத்தையையும் நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும்.